மிகுந்த எதிர்பார்ப்பில் உள்ள சென்னை பெங்களூரு இடையிலான ஐபிஎல் போட்டியில் டாஸ் வென்ற சென்னை பவுலிங்கை தேர்வு செய்திருக்கிறது. இந்த போட்டி குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கி இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, வணக்கம். சென்னை அணியின் சார்பில் தற்போது களத்தில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள், அங்கு இருக்கக்கூடிய சென்னை ரசிகர்களின் தற்போதைய மனநிலை என்னவாக இருக்கிறது? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்த்திருக்கும் ஐபிஎல் 68வது லீக் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் தொடங்க உள்ளது. இந்த போட்டியில் சென்னை மற்றும் பெங்களூரு அணிகள் பல பரீட்சை நடத்த உள்ளன. இந்த போட்டியை பார்த்தவரை நாம் ஒரு விர்ச்சுவல் நாக் அவுட் போட்டி என்றே சொல்லலாம். இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணிதான் கடைசி அணியாக, 4வது அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்குள் கால் பதிக்க உள்ளது. இத்தகைய சூழலில் இந்த போட்டியில் சென்னை அணியின் கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் டாஸை வென்றுள்ளார். டாஸை வென்று பவுலிங் தேர்வு செய்வதாகவும் அறிவித்துள்ளார். இதன்படி பெங்களூரு அணி முதலில் பேட்டிங் செய்ய உள்ளது. சென்னை அணி இலக்கை துரத்த உள்ளது. குறிப்பாக பெங்களூருவில் இன்று அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளது என கூறப்படுகிறது. அதனால் இந்த போட்டி மழையால் பாதிக்கப்படலாம் என்றும் கருதப்படுகிறது. ஏனென்றால் டாஸுக்கு முன்பு வரை கூட சிறிய அளவில் தூறல் அளவில் மழை பெய்தது. என்றாலும் பெரிய அளவிலான மழை இல்லாததால் டாஸ் போடப்பட்டு தற்போது டாஸ் வென்ற சென்னை பவுலிங் தேர்வு செய்துள்ளது. இந்த போட்டியில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றால் அந்த அணிக்கும் பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு நிபந்தனையுடன் வெற்றி பெற வேண்டும் என்ற சூழலில் பெங்களூரு அணி உள்ளது. அந்த அணியானது சென்னை அணியின் ரன் ரேட்டை விட பின்தங்கி இருக்கிறது. 12 புள்ளிகளுடன் 7வது இடத்தில் பெங்களூரு அணி உள்ள சூழலில் இந்த போட்டியில் ஒருவேளை 200 ரன்கள் அடிக்கிறது பெங்களூரு என்று வைத்துக் கொண்டோம் என்றால் அந்த அணி 18 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். 18 ரன்கள் வித்தியாசத்தில் சென்னையை வீழ்த்தினால் மட்டுமே இந்த போட்டியில் பெங்களூரு வெற்றி பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கும் தகுதி பெறும். அதே சமயம் சென்னை அணியை பொறுத்த வரைக்கும் சென்னை அணிக்கு மிகவும் ஒரு எளிமையான போட்டி தான் இது. ஏனென்றால் இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் மட்டுமே போதும் சென்னை அணியால் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற முடியும் என்ற சூழலில் தான் இந்த சென்னை அணி தற்போது இந்த போட்டியில் களமிறங்க உள்ளது. இது மட்டுமின்றி பெங்களூரு அணி ஒருவேளை இந்த போட்டியானது மழையால் பாதிக்கப்படுகிறது என்று வைத்துக் கொண்டோம் என்றால் பெங்களூரு அணி நாக் அவுட் ஆகி வெளியே செல்ல நேரிடும். அதே சமயம் சென்னை அணி மேலும் கூடுதலாக ஒரு புள்ளி பெற்று அடுத்த பிளே ஆஃப் சுற்றுக்கு நுழையும். இதனால் இந்த போட்டி மழையால் பாதிக்கப்படக்கூடாது என்பதே பெங்களூரு ரசிகர்கள் வேண்டுதலாக உள்ளது. பெங்களூரு ரசிகர்கள் கூகுளில் உள்ள வெதர் அப்டேட்டை அடிக்கடி பார்த்து வருவதாகவும் நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. இது மட்டுமின்றி இந்த போட்டியில் சென்னை அணியில் மோயின் அலிக்கு பதிலாக ஆல்ரவுண்டர் சாண்டர்ஸ் சேர்க்கப்பட்டுள்ளார். மோயின் அலி உலகக்கோப்பை தொடருக்காக இங்கிலாந்து சென்றார். இதே போல வில் ஜாக்ஸ் பெங்களூரு அணியில் இங்கிலாந்து சென்றிருப்பதால் அவருக்கு பதிலாக ஆல்ரவுண்டர் கிளென் மேக்ஸ்வெல் சேர்க்கப்பட்டுள்ளார். 7:30 மணிக்கு போட்டி தொடங்க உள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.